சற்று கற்பனை செய்து பாருங்கள். ஒரு பக்கம் உலகளாவிய புவிசார் அரசியல் பதற்றங்கள். எந்த நிமிடத்திலும் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போர் வெடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் உலகெங்கும் பரவிக்கிட்டு இருந்துச்சு. ஆமா, குறிப்பா கடந்த வார தொடக்கத்திலே இந்த பயம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. கரெக்ட். கச்சா எண்ணெய் விலை என்ன ஆகுமோ, பணவீக்கம் மீண்டும் எகிரிடுமோ அப்படிங்கிற பயம் முதலீட்டாளர்களை உண்மையிலே உறைய வச்சிருந்தது. கண்டிப்பா ஒரு நிச்சயமற்ற தன்மை மார்க்கெட்ல நிலவிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அடுத்த சில நாட்களிலேயே நம்ம இந்திய பங்குச்சந்தை இதையெல்லாம் சட்ட செய்யவே இல்லை. ஆமா, ஒரு அமைதியான புன்னகையோட புதிய உச்சங்களை நோக்கி நகர ஆரம்பிச்சிடுச்சு. எக்ஸாக்ட்லி. அதுதான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே. ஏப்ரல் 13 முதல் 17 வரையிலான இந்த வாரத்துல மார்க்கெட் சரியும் அப்படின்னு காத்திருந்தவங்களை எல்லாம் ஏமாத்திட்டு நிஃப்டி ஒரு பிரம்மாண்டமான பாய்ச்சலை நிகழ்த்தியிருக்கு. ஆமா, நிறைய பேர் இத எதிர்பார்க்கல. உலகமே பதற்றத்தில் இருக்கும்போது நம்ம உள்ளூர் சந்தைக்கு மட்டும் இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? பிக் மை ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலின் இந்த வார பங்குச்சந்தை ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். இந்த வாரம் மார்க்கெட்ல நடந்த விஷயங்கள் ரொம்பவே ஆழமா கவனிக்க வேண்டியவை. கண்டிப்பா. நேர்களே, உங்களுக்காக இந்த முரண்பாடான நகர்வின் பின்னணியில் உள்ள உலகளாவிய மேக்ரோ செய்திகள், துறைவாரியான சுழற்சி மற்றும் நிறுவனங்களோட காலாண்டு முடிவுகளை நாங்க தோண்டி எடுக்க போறோம். அதாவது இங்க முரண்பாடு அப்படிங்கிற வார்த்தையை விட பங்குச்சந்தையோட மிக முக்கியமான ஒரு இயல்பை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓ, அப்படி சொல்றீங்களா? எந்த இயல்பை மீன் பண்றீங்க? சந்தை எப்போதுமே எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்க முயற்சி செய்யற ஒரு இயந்திரம். புவிசார் அரசியல் பதற்றங்கள் பற்றிய செய்திகள் தலைப்புச் செய்திகளா மாறுறதுக்கு முன்பே ஸ்மார்ட் மணி எனப்படும் பெரும் முதலீட்டாளர்கள் அதை கணக்கில் எடுத்துக்கிட்டாங்க. அதாவது அந்த பயம் ஏற்கனவே விலைகள்ல பிரைஸ்டின் ஆயிடுச்சு இல்லையா? அதை உணர்ந்த மறுகணமே அந்த நிம்மதியில முதலீட்டாளர்கள் திரும்பவும் பங்குகளை வாங்க குவிஞ்சிட்டாங்க. வாவ்! அப்போ எந்த ஒரு புது கெட்ட செய்தியும் வராததே சந்தைக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல செய்தியா மாறிடுச்சு. 100க்கு 100 உண்மை. அதனாலதான் இந்த ஏற்றம் சாத்தியமாச்சு. இது ஒரு கிரிக்கெட் அணியோட ஒப்பிடலான்னு தோணுது. ஆரம்பத்துல விக்கெட்டுகளை இழந்து ஒரு அணி தத்தளிச்சாலும் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்கள் ஆட்டத்தை எப்படி நிலைநிறுத்துவாங்களோ அதேதான், எக்ஸாக்ட்லி. இந்த வாரம் நமது பங்குச்சந்தை அப்படிதான் செயல்பட்டு இருக்கு. சரி, இந்த பெரிய பிக்சரை கொஞ்சம் பார்ப்போம். வெள்ளிக்கிழமை வர்த்தக முடிவுல பாத்தீங்கன்னா நிஃப்டி 24,353 அப்படிங்கிற புள்ளிகள்ல முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 78,493 புள்ளிகள்ல நிறைவடைஞ்சிருக்கு. வெள்ளிக்கிழமை மட்டும் ஒரு 0.65% ஏற்றம். இந்த நம்பர்ஸை பார்த்து பலரும் சந்தோஷப்பட்டாலும் எனக்கு இதன் உள்ளே இருக்கிற மார்க்கெட் பிரெத், அதாவது சந்தையோட பரவலான ஏற்றம் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆமா, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். வெறும் ரிலையன்ஸ், HDFC மாதிரி சில பெரிய லார்ஜ் கேப் பங்குகள் மட்டும் மார்க்கெட்டை மேலே இழுத்துட்டு போகல. கரெக்ட். இந்த வாரம் பாத்தீங்கன்னா மிட் கேப் குறியீடு 1.2% உயர்ந்திருக்கு. ஸ்மால் கேப் குறியீடு 1.5% உயர்ந்திருக்கு. இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். பொதுவா இப்படிப்பட்ட புவிசார் பதற்றங்கள் வரும்போது முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான பெரிய பங்குகள்ல தானே ஒளிஞ்சுக்க விரும்புவாங்க. வழக்கமா அதுதான் நடக்கும். ஆனா இங்க நடுத்தர மற்றும் சிறிய நிறுவன பங்குகள்ல இவ்ளோ பெரிய முதலீடு நடக்குது. நேயர்களே, நீங்க யோசிச்சு பாருங்க. இது வெறும் ரீட்டைல் முதலீட்டாளர்களோட ஃபோமோ தானா? அதாவது விட்டுடுவோமோங்கிற பயத்துல வாங்குறாங்களா? கண்டிப்பா இல்ல. இது வெறும் ரீட்டைல் முதலீட்டாளர்களோட உணர்ச்சி வசப்பட்ட வாங்குதல் கடை. ஓ, அப்ப நிறுவன முதலீட்டாளர்களும் நிஜமாவே தங்களது மூலதனத்தை இங்க இறக்குறாங்களா? ஆமா. ஏப்ரல் மாத தொடக்கத்துல மார்க்கெட் ஒரு சின்ன சரிவு கண்டப்போ பல சிறந்த மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் நிறுவனங்களோட வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப கவர்ச்சிகரமான நிலைக்கு வந்துச்சு. அதாவது மலிவான விலைக்கு வந்துச்சு. ரைட். எக்ஸாக்ட்லி. FII மற்றும் DII மாதிரியான பெரிய நிறுவன முதலீட்டாளர்கள் எப்போதுமே இது போல ஒரு டிப், அதாவது சரிவுக்காக தான் காத்துட்டு இருப்பாங்க. புரியுது. மேக்ரோ அளவிலான பதற்றம் கொஞ்சம் தணிஞ்ச உடனே அவங்க அந்த ஹை growth பங்குகளை நோக்கி பணத்தை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா, இது சந்தையோட அடித்தளம் மிக வலுவா இருக்கு அப்படிங்கறதே காட்டுது. ஒரு கட்டடத்தோட கூரையை மட்டும் பார்த்து அது பலமா இருக்குன்னு சொல்லிட முடியாது. அதோட பேஸ்மெண்ட் எந்த அளவுக்கு உறுதியா இருக்குங்கிறத ஸ்மால் கேப் பங்குகளோட அந்த ஏற்றம் உறுதிப்படுத்துது. கரெக்டா? மிக சரியான ஒப்பீடு. இப்போ ஒட்டுமொத்த ஏற்றத்தை பார்த்துட்டோம். இது எப்படி சாத்தியமாச்சுன்னு புரியணும்னா நாம திங்கள் முதல் வெள்ளி வரை நடந்த தினசரி நகர்வுகளை கொஞ்சம் கவனிக்கணும். கண்டிப்பா. வாரத்தோட தொடக்கம், அதாவது திங்கள்கிழமை ஏப்ரல் 13 எப்படி இருந்துச்சு? முந்தைய வர்த்தகத்தோட ஒரு பாசிட்டிவான தொடர்ச்சியா தான் இந்த வாரம் ஆரம்பிச்சது. பணவீக்கம், கச்சா எண்ணெய் பத்தின கவனம் முதலீட்டாளர்கள் கிட்ட இருந்தாலும் மார்க்கெட் பாசிட்டிவா தான் இருந்துச்சு. ஆனா செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 14 தான் வாரத்தோட ரொம்ப முக்கியமான நாள் நினைக்கிறேன். சென்செக்ஸ் கிடுகிடுன்னு 1264 புள்ளிகள் உயர்ந்துச்சு. ஆமா,
அது ஒரு பிரம்மாண்டமான ராலி. நிஃப்டி ஈஸியா 24,200 தாண்டிடுச்சு. அது மட்டும் இல்ல, ஐடி, ரியல் எஸ்டேட், மீடியா, மின்சாரம்னு எல்லா துறைகளுமே சுமார் 2% வரை உயர்ந்தது ஒரு பெரிய விஷயம். ஆனா புதன்கிழமை ஏப்ரல் 15 மார்க்கெட் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு போல. மார்க்கெட் சற்று ஓய்வெடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். நிஃப்டி 1.14% சரிஞ்சு 24,196 புள்ளிகள்ல முடிஞ்சது. பேங்க் நிஃப்டிலையும் கொஞ்சம் அழுத்தம் தெரிஞ்சது. ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் போக்கு காணப்பட்டது இல்லையா? ஆமா. ஆனா நேயர்கள் இத ஒரு பெரிய பின்னடைவா பார்க்க வேண்டியதில்ல. கரெக்ட். நான் இதை எப்படி பார்க்கறேன்னா, மாரத்தான் ஓடுற ஒருத்தர் நடுவுல தண்ணீர் குடிக்க கொஞ்சம் நிக்கிறது போல தான் இது. ஆமா, ரொம்ப பொருத்தமான உதாரணம். கொஞ்சம் எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி. எக்ஸாக்ட்லி. வியாழன் மற்றும் வெள்ளியில சந்தை தன் ஓட்டத்தை தொடர்ந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வியாழன் அன்று நிஃப்டி 0.64% உயர்ந்தது. ஆமா, வெள்ளி அன்று நிஃப்டி 156 புள்ளிகளும் சென்செக்ஸ் 504 புள்ளிகளும் உயர்ந்து வாரத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா முடிச்சு வச்சது. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, சந்தை ஓடிக்கிட்டே இருந்தாலும் எல்லா பங்குகளும் ஒரே வேகத்துல ஓடல. கண்டிப்பா. மார்க்கெட்ல செக்டர் ரொட்டேஷன், அதாவது துறை வாரியான சுழற்சி ரொம்பவே தெளிவா தெரிஞ்சது. எந்தெந்த துறைகள் இந்த வாரம் சந்தையை தாங்கி பிடிச்சதுன்னு நாம உற்று நோக்குனா ஒரு விசித்திரமான பேட்டர்ன் தெரியுது. ஆமா, நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. வாரத்தின் தொடக்கத்துல மூலதன பொருட்கள், அதாவது கேபிட்டல் குட்ஸ், எரிசக்தி, உலோகம் ஆகிய துறைகள்ல அதிரடியான ஏற்றம் இருந்துச்சு. ஆனா வார இறுதிக்குள்ள அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. அதான் ஆச்சரியமா இருக்கு. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகள்ல முதலீட்டாளர்கள் அங்கிருந்து லாபத்தை எடுத்துக்கிட்டு திடீர்னு எஃப்எம்சிஜி மற்றும் குறிப்பிட்ட சில வங்கி பங்குகளுக்குள் தஞ்ச புகுந்துட்டாங்க. இது ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கலாம். ஒரு பெரிய வீட்ல குளிர்காலத்துல எல்லா அறைகளையும் ஒரே நேரத்துல சூடாக்காம ஆட்கள் இருக்கிற அறைய மட்டும் மாற்றி மாற்றி சூடாக்குவது போல இருக்குது. ரொம்ப அழகான அனாலஜி. முதலீட்டாளர்கள் தங்கள் மூலதனத்தை ஒரு துறையிலிருந்து இன்னொரு துறைக்கு மாற்றுவது சந்தையின் ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே நல்லதுதான். இருந்தாலும் வார இறுதியில அந்த பணம் ஏன் எஃப்எம்சிஜியை நோக்கி போகணும்? அது ஒரு டிஃபென்சிவ் செக்டர், அதாவது தற்காப்பு துறை அல்லவா? நீங்க சொன்ன அந்த வீட்டை சூடாக்கும் உதாரணம் சந்தையோட தற்போதைய நிலைக்கு மிக சரியா பொருந்தும். உலோகம் மற்றும் மூலதன பொருட்கள் மாதிரியான துறைகள் பொருளாதார வளர்ச்சியோட நேரடியாக தொடர்புடையவை. சைக்கிளிக்கல் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவோம். ஓ, அதனால தான் மேக்ரோ செய்திகள் பாசிட்டிவா இருந்ததால வார தொடக்கத்துல அங்க பணம் பாய்ந்தது இல்லையா? கரெக்ட். ஆனா வார இறுதிக்குள் சந்தை 24,300 தாண்டியுடன் முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு சின்ன தயக்கம் வருது. நாம ரொம்ப வேகமா மேல வந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங். ஆமா, அந்த எண்ணம் வரும்போது முதலீட்டாளர்கள் தங்கள் லாபத்தை பாதுகாத்துக்க நினைப்பாங்க. அதற்காக அவங்க மார்க்கெட்டை விட்டு வெளியே போறதில்ல. அதுக்கு பதிலா அவங்க முதலீட்டை சற்று பாதுகாப்பான எஃப்எம்சிஜி நிறுவனங்களுக்கு மாத்துறாங்க. எக்ஸாக்ட்லி. ஏன்னா பொருளாதார நிலைமை எப்படி இருந்தாலும் மக்கள் அன்றாடம் பயன்படுத்துற சோப்பு, ஷாம்பு, பிஸ்கெட் மாதிரியான பொருட்களின் விற்பனை பெரிய அளவுன்னு சரிஞ்சிடாது. ஓஹோ, இது மூலதனத்தை பாதுகாக்கும் ஒரு உத்தி. அப்படியென்றால் சந்தை உயர்ந்து கொண்டே இருந்தாலும் உள்ளுக்குள் ஒருவித எச்சரிக்கை உணர்வு ஊடிக்கிட்டு தான் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பா. இது ஒரு முதிர்ச்சியான மார்க்கெட்டோட அறிகுறி. சரி, எஃப்எம்சிஜி ஒரு பக்கம் இருக்கட்டும். சந்தையோட மிகப்பெரிய இன்ஜினான பேங்கிங் செக்டாரை எடுத்துக்குவோம். அது ஒரு முக்கியமான ஏரியா. நீங்க சொன்ன அந்த வீட்டை சூடாக்கும் உதாரணத்திலேயே இதை பொருத்தி பார்த்தால் வங்கித்துறை அப்படிங்கிறது அந்த வீட்டின் லிவிங் ரூம் மாதிரி. ஆமா, வரவேற்பறை முழுமையா சூடானால்தான் சந்தையால் ஒரு பிரம்மாண்டமான ஏற்றத்தை காண முடியும். ஆனா இந்த வாரம் வங்கி பங்குகள்ல நாம பார்த்தது வெறும் செலக்டிவ் ஸ்ட்ரெங்த், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட வலிமை மட்டும்தான். எல்லா வங்கிகளும் உயரலையே. கரெக்ட். குறிப்பிட்ட சில தனியார் வங்கிகள் மற்றும் பொதுத்துறை வங்கிகள் மட்டுமே ஏற்றம் கண்டன. நேயர்களே, நீங்க கவனிச்சிருப்பீங்க, வங்கித்துறை முழுமையான தலைமை பொறுப்பை ஏற்கல. இப்படி 2 சிலிண்டர்கள்ல மட்டும் என்ஜின் ஓடிங்கிருந்தா இந்த 24,350க்கு மேலான ஏற்றத்தை சந்தையால எவ்வளவு காலத்துக்கு தக்க வைக்க முடியும்? இது ஒரு நியாயமான கேள்வி. வங்கி பங்குகளின் தொடர்ச்சியான ஆதரவு இல்லாமல் சந்தையால் இந்த ஏற்றத்தை தக்க வைக்க முடியுமா? இது ஒரு பெரிய பலவீனத்தை காட்டவில்லையா? அச்சுதா, இது பலவீனம் என்பதை விட முதலீட்டாளர்களோட ஸ்டாக் பிக்கிங் ஸ்கில், அதாவது தேர்ந்தெடுக்கும் திறன் அதிகரிச்சிட்டதை காட்டுது. ஓ, அப்படி ஒரு ஆங்கிள் இருக்கா இதுல? ஆமா, முன்பு போல ஒரு துறை நல்லா செயல்படுதுன்னா அந்த துறையில உள்ள எல்லா நிறுவனங்களையும் கண்மூடித்தனமா வாங்குற காலம் மலையேறிடுச்சு.
கரெக்ட் தான். ஒவ்வொரு வங்கியோட அடிப்படையும் வேற வேறையா இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி. வங்கித்துறையை பொறுத்தவரை இன்னைக்கு ஒவ்வொரு வங்கியோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், டெபாசிட் திருட்டுவதில் உள்ள சவால்கள், அப்புறம் வாராக்கடன் விகிதங்கள் வங்கிக்கு வங்கி பெருமளவு மாறுபடுது. அதாவது எந்த வங்கிகள் தங்களது டிபாசிட்களை வலுவா உயர்த்திக்கிட்டும் அதே சமயம் லாப வரம்பை சமரசம் செய்யாமலும் இருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் முதலீட்டாளர்கள் தேடி பிடிக்கிறாங்க. ஆமா, நீங்க கேட்ட மாதிரி வங்கித்துறையின் ஒட்டுமொத்த ஆதரவு இல்லாம நிஃப்டியால தொடர்ந்து புதிய உச்சங்களை தொடுவது மிக கடினம்தான். ஆனா தரமான வங்கிகள் மட்டும் ஏற்றம் காண்பது சந்தையில ஒரு முதிர்ச்சியான முதலீட்டு அணுகுமுறை வந்திருப்பதையும் சுட்டிக்காட்டுது. கண்டிப்பா இந்த குவாலிட்டியை தேடுற போக்கு தான் மார்க்கெட்டை இப்போ வழி நடத்துது. தரமான நிறுவனங்களை மட்டும் தேடும் இந்த முதிர்ச்சி தான் ஐடி துறையில குறிப்பா விப்ரோ விஷயத்துல கடுமையா எதிரொலித்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் மார்க்கெட்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. மேக்ரோ செய்திகள் எவ்வளவுதான் பாசிட்டிவா இருந்தாலும் புவிசார் அரசியல் பதற்றங்கள் தணிஞ்சு சென்டிமெண்ட் நல்லாவே இருந்தாலும் இறுதியில லாபம் அப்படிங்கிற அந்த மைக்ரோ டேட்டா தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்குது. எக்ஸாக்ட்லி. காலாண்டு முடிவுகள் தான் நிஜமான ரிப்போர்ட் கார்டு. இந்த வாரம் விப்ரோ நிறுவனம் தனது முதல் காலாண்டுக்கான கைடன்ஸ், அதாவது வழிகாட்டுதல்களை வெளியிட்டது. அது சந்தையோட எதிர்பார்ப்பை விட மிகவும் பலவீனமா இருந்ததால முதலீட்டாளர்கள் அந்த பங்கை கடுமையா தண்டிச்சிட்டாங்க. அதுல ஒரு பெரிய சரிவு ஏற்பட்டுச்சு. எனக்கு ஒரு சந்தேகம். கடந்த கால லாபத்தை விட எதிர்காலத்துல தாங்கள் எவ்வளவு சம்பாதிக்க போறோம்னு நிறுவனங்கள் கொடுக்கும் இந்த கைடன்ஸ்க்கு சந்தை ஏன் இவ்வளவு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது? பின்னால் இருப்பது போல. ஓ, அது முடிஞ்சு போன கதை இல்லையா? ஆமா, ஆனா கைடன்ஸ் அப்படிங்கறது வண்டியோட ஹெட்லைட். அது அடுத்த சில மாதங்களுக்கு பாதையை எப்படி காட்டப் போகுது அப்படிங்கறத முதலீட்டாளர்கள் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க. அதுவும் தற்போதைய சந்தை அதிக மதிப்பீடுகள்ல, அதாவது பிரீமியம் வேல்யூவேஷன்ஸ்ல வர்க்கமாகி வருது. கரெக்ட். நீங்க ஒரு பொருளுக்கு அதிக விலை கொடுக்கறீங்கன்னா அந்த பொருள் எந்த குறையும் இல்லாம மிக சரியா வேலை செய்யணும்னு எதிர்பார்ப்பீங்க அல்லவா? கண்டிப்பா 100% பர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பேன். அது போலதான் முதலீட்டாளர்களும் அதிக விலை கொடுத்து பங்குகளை வாங்கியிருக்காங்க. ஒரு சிறு பிசகு நடந்தாலும் அல்லது நிறுவனத்தோட எதிர்கால வளர்ச்சியில ஒரு சிறிய சுணக்கம் தெரிஞ்சாலும் அவங்க அதை சகிச்சுக்க மாட்டாங்க. ஓஹோ, அப்போ விப்ரோவோட பலவீனமான வழிகாட்டுதல் முதலீட்டாளர்களின் அந்த எதிர்பார்ப்பை உடைத்ததால் ஏற்பட்ட உடனடி ரியாக்ஷன் தான் அந்த பெரிய சரிவு. ஆமா, இது முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய பாடமா இருக்கணும். சந்தை பாசிட்டிவா இருக்கு அப்படிங்கறதுக்காக எந்த பங்கை வாங்கினாலும் ஏறும்னு நினைப்பது ஆபத்தானது. உண்மைதான். ஆனா இங்க எனக்கு எழும் கேள்வி, விப்ரோவோட இந்த சரிவு அந்த நிறுவனத்தின் தனிப்பட்ட செயல்பாட்டு கோளாறா? இது ஒரு முக்கியமான கேள்வி. அல்லது ஒட்டுமொத்த இந்திய ஐடி துறைக்குமே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய வாடிக்கையாளர்களிடமிருந்து புதிய ப்ராஜெக்டுகள் வருவதில் சிக்கல் இருக்கா? இது மற்ற ஐடி நிறுவனங்களுக்கும் பரவும் ஒரு தொற்று நோயா மாறுமா? ஆக்சுவலா இது ஒரு கலவையான நிலைமை. அமெரிக்காவுல வட்டி விகிதங்கள் இன்னும் குறையாததால அங்குள்ள பெரிய நிறுவனங்கள் தங்களது தொழில்நுட்ப செலவுகளை குறைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது டிஸ்கிரிஷனரி டெக் ஸ்பெண்டிங் குறைந்திருக்கு. ஆமா, இது ஒட்டுமொத்த இந்திய ஐடி துறைக்குமான ஒரு மேக்ரோ அளவிலான சவால் தான். ஆனா இதே சவாலான சூழ்நிலையிலையும் டிசிஎஸ் மாதிரியான மற்ற சில நிறுவனங்கள் தங்களது செலவுகளை குறைச்சு லாப வரம்ப ஓரளவு சிறப்பாகவே நிர்வகிச்சு வர்றாங்க. ஓ, அப்போ நிறுவனத்துக்கு நிறுவனம் இது மாறுபடுது. எக்ஸாக்ட்லி. எனவே விப்ரோவோட சரிவுக்கு உலகளாவிய பொருளாதார சூழல் ஒரு காரணம் என்றாலும் நிறுவனத்தின் உள்ளமைப்பு ரீதியான செயல்பாடுகளும் ப்ராஜெக்ட்ல கைப்பற்றும் வேகமும் மற்ற போட்டியாளர்களை விட குறைவாக இருப்பதே முக்கிய காரணம். புரியுது. சந்தை நிறுவனங்களை இப்போ தனித்தனியா பிரித்து மதிப்பிடுது இல்லையா? டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா, கரெக்ட். அதனால இது மற்ற ஐடி நிறுவனங்களுக்கு நேரடியாக பரவும் தொற்று நோய் அல்ல. ஆனா இது ஒரு தெளிவான எச்சரிக்கை மணி. அருமை. இப்போ கடந்த வாரத்தை விட்டுட்டு அடுத்த வாரத்தை நோக்கி நமது பார்வையை திருப்புவோம். சரி, டெக்னிக்கல்ஸ பத்தி பார்க்கலாம். தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தால் இந்த வாரம் நிஃப்டி 24,000 அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு எல்லையை சோதித்து பார்த்துட்டு மீண்டும் 24,350 நோக்கி வலுவா முன்னேறியிருக்கு. 24,000 ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஸ் ஆகிடுச்சு. இந்த 24,000 என்பது வெறும் ஒரு ரவுண்டான நம்பர் மட்டும்தானா, அல்லது அந்த புள்ளியில அப்படி என்ன மாயாஜாலம் இருக்கு? சந்தை அந்த இடத்திற்கு வந்தவுடன் திடீர்னு வாங்குபவர்கள் எங்கிருந்தோ வந்து குயிறாங்களே, இந்த ஆர்டர் ஃப்ளோவோட மெக்கானிசம் என்ன? 24,000 அப்படிங்கிறது வெறும் சார்ட்டில் வரையப்பட்ட கோடு இல்ல. இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஓ, டிமாண்ட் ஜோன். அதாவது வாங்குறதுக்கான ஒரு பிரத்யேகமான பகுதி. ஆமா, சந்தை அந்த புள்ளிய நெருங்கும்போது பெரிய நிறுவன முதலீட்டாளர்களோட அல்காரிதம்கள் அதை ஒரு கவர்ச்சிகரமான வேல்யூ பையாக பாக்குது.
இதுக்கு முன்னாடி அந்த புள்ளிய தாண்ட முடியாம சந்தை தவிச்சப்போ அது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, ரைட்? எக்ஸாக்ட்லி. ஆனா ஒரு முறை அதை தாண்டி மேலே சென்ற பிறகு இப்போ அதுவே ஒரு வலுவான சப்போர்ட்டாக மாறியிருக்கு. ஓஹோ, அப்போ ஒவ்வொரு முறையும் சந்தை அந்த 24,000 தொடும்போது முன்கூட்டியே செட் செய்து வைக்கப்பட்ட பெரிய அளவிலான பை ஆர்டர்கள் ட்ரிகர் ஆகுது. ஆமா. அது மட்டும் இல்லாம அந்த புள்ளியில் ஷார்ட் செய்தவர்கள் தங்களது பொசிஷனை கவர் செய்ய தொடங்குவதாலும் வாங்கும் அழுத்தம் இரட்டிப்பாகுது. வாவ், ஷார்ட் கவரிங் அண்ட் ஃப்ரெஷ் பையிங் ரெண்டும் சேர்ந்து நடக்குது. இதனால தான் அந்த எல்லையை உடைக்க முடியாம கரடிகள் பின்வாங்குகின்றன. கரெக்ட். அப்படியென்றால் வாங்குபவர்களின் கைகளில் சந்தையின் ரிமோட் கண்ட்ரோல் மீண்டும் உறுதியாக வந்துவிட்டதுன்னு சொல்லலாம். சூப்பர். அடுத்த வாரம் சந்தை தொடர்ந்து மேலே செல்ல வேண்டுமென்றால் எந்தெந்த விஷயங்கள் சரியா அமையணும்? உங்களோட ஒட்டுமொத்த கணிப்பு என்ன? தற்போதைய நிலையை எச்சரிக்கையுடன் கூடிய நேர்மறையான போக்கு, அதாவது காஷியஸ்லி கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னு வரையறுக்கலாம். அதாவது சென்டிமெண்ட் நல்லா இருக்கு, சப்போர்ட் லெவல்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. ஆமா. ஆனா இதிலிருந்து சந்தை ஒரு புதிய பாய்ச்சலை தொடங்கணும்னா 2 தூண்கள் தேவை. முதல் தூண் மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் பங்குகளின் இந்த பரவலான ஏற்றம் தொடர்ந்து நீடிக்கணும். இரண்டாவது தூண் என்ன? இரண்டாவது மற்றும் மிக முக்கியமான தூண் வரவிருக்கும் முன்னணி நிறுவனங்களின் காலாண்டு முடிவுகள். விப்ரோவை போல ஏமாற்றாமல் நிறுவனங்கள் தங்களது லாபத்தை அதிகரிச்சு காட்டினா மட்டுமே நிஃப்டியால் 24,400 என்ற தடையை உடைத்துக்கொண்டு புதிய உச்சங்களை நோக்கி பயணிக்க முடியும். மிக தெளிவான ஆழமான பார்வை. நேர்களே, இன்று நாம பார்த்தவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சிருக்கும். சந்தை எப்படிங்கிறது வெறும் செய்திகளின் தொகுப்பல்ல. அது எண்கள், உளவியல் மற்றும் நிறுவனங்களின் அடிப்படை பலம் ஆகிய மூன்றும் கலந்த ஒரு வேதியியல் கலவை. கரெக்ட். இந்த வாரம் புவிசார் அரசியல் பதற்றங்கள் தணிந்த உலகளாவிய மேக்ரோ செய்திகள் சந்தைக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்தது. ஆனா விப்ரோவோட காலண்ட அறிக்கை நமக்கு ஒரு கசப்பான உண்மையையும் உணர்த்தியிருக்கு. கண்டிப்பா. மைக்ரோ டேட்டாவோட முக்கியத்துவத்தை அது காட்டியிருக்கு. அதனால இதிலிருந்து உங்களுக்கான இந்த வாரத்தின் இறுதி சிந்தனை கேள்வி: இனிவரும் நாட்களில் மற்ற நிறுவனங்களின் நிதிநிலை முடிவுகள் ஏமாற்றமளித்தால் என்ன நடக்கும்? சந்தை உலகளாவிய நல்ல செய்திகளை புறக்கணித்துவிட்டு மோசமான பேலன்ஸ் ஷீட்களை மட்டும் கடுமையாக தண்டிக்கத் தொடங்குமா? உலகளாவிய அமைதி சந்தையின் கதவுகளை திறந்து முதலீட்டாளர்களை உள்ளே அழைத்தாலும் உள்ளூர் நிறுவனங்களின் லாபம் குறையும் போது முதலீட்டாளர்கள் அந்த அறையில் தொடர்ந்து உட்கார்ந்திருப்பார்களா அல்லது வெளியேறி விடுவார்களா? மேக்ரோ செய்திகளா அல்லது மைக்ரோ லாபமா அடுத்த வாரம் சந்தையை ஆளப்போவது எது? இது நீங்களே சிந்தித்துப் பாருங்கள். அந்த சிந்தனையோடு உங்கள் முதலீட்டு முடிவுகளை எடுங்கள். முதலீடு செய்யும் முன் முழுமையான பகுப்பாய்வு ரொம்ப அவசியம். முடிப்பதற்கு முன் ஒரு முக்கியமான அறிவிப்பு. பிக்மை ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலில் பகிரப்படும் இந்த தகவல்கள் அனைத்தும் கல்வி மற்றும் விழிப்புணர்வு நோக்கங்களுக்காக மட்டுமே வழங்கப்படுகின்றன. நாங்கள் செபி பதிவு பெற்ற நிதி ஆலோசகர்கள் அல்ல. பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. ஏதேனும் முதலீட்டு முடிவுகளை எடுப்பதற்கு முன் தயவு செய்து உங்கள் சுய ஆய்வை மேற்கொள்ளவும் அல்லது உங்கள் பதிவு பெற்ற நிதி ஆலோசகரை அணுகவும். இந்த வார இந்திய பங்குச் சந்தையின் ஆழமான அலசலில் எங்களோடு இணைந்திருந்ததற்கு நன்றி. சந்தையின் அடுத்தடுத்த நகர்வுகளையும் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் காரணங்களையும் தேடி மற்றொரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.